வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். இன்றைக்கி எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் தேங்காய் பால் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கனை முதல்ல வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உப்புத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம் 300 கிராம் சிக்கன். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். 50 மில்லி எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஏலக்காய், 2 லவங்கம், ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, ஒரு ஸ்பூன் சோம்பு, 10 பச்சை மிளகாய் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 நீட்ட வாக்கில் கட் பண்ணியிருந்து இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். 25 பல்லு பூண்டு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்திருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே செஞ்சுக்கலாம். இதை நம்ம தேங்காய் பால் ஊற்றி தான் சமைக்க போகிறோம். தண்ணியே சேர்த்த போகிறதில்ல, வெறும் தேங்காய் பால் ஊற்றி சமைக்க போகிறோம். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தேங்காய் பால். 300 கிராம் சிக்கன், வேக வச்ச சிக்கன் சேர்த்திக்கிறேன். அரிசி எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு சிக்கனை எடுத்துக்கணும். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்துட்டு அது கொதி வர வரைக்கும் மூடி வச்சிடலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மூடி வைக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒருவேளை உப்பு பத்தலைன்னா இந்த டைமில் தான் சேர்த்த முடியும். இப்போ நல்லா கொதி வருது பாருங்கள். இப்போ அரிசி சேர்த்திக்கலாம். அரிசி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சிடணும். இப்படி ஊற வச்சுட்டு நம்ம சமைக்கிறப்போ நல்ல விடியாகவும் சாஃப்டாகவும் சூப்பராக வரும். வெயிட் போட்டு 3 விசில், அப்படி இல்லைன்னா 4 நிமிஷம் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான நம்மளோட தேங்காய் பால் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.